हाय फ्रेंड्स वेलकम टू मॉडर्न टेलर மைனா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு நைட்டி வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்றத பார்க்க போறோம். இந்த நைட்டி வந்து ஒரு நைட்டி ஸ்டிச் பண்ணனும்னா 3 மீட்டர் தேவை. இப்போ நம்ம கட்டிங் பண்ணியும் வாங்கிக்கலாம் இல்ல பிட்டே கிடைக்கும் அது கூட வாங்கிக்கலாம். இது பெரிய பெரிய கடையில இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு ஓபன் சைடு ஆப்போசிட்ல வெச்சுக்கோங்க. இப்போ நெக்கோட வித்து வந்து 3 இன்ச் எடுத்துர்க்கேன் நான். நெக்கோட லெந்த் வந்து நான் 6 இன்ச் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் 5.5 இன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் குள்ளமா இருக்குறவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து 5.5 எடுத்துக்கலாம். நான் 6 இன்ச் எடுத்துர்க்கேன். ஷோல்டர் வந்து 4 இன்ச் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி ஹார்மோல் அளவு வந்து நான் 7 இன்ச் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து 7 இன்ச் எடுத்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வந்து 38 சைஸுக்கு உண்டான நைட்டியை தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்ங்கறதுக்காக நான் ஜஸ்டோட அளவு வந்து நான் 38 சைஸுக்கு 11 இன்ச் எடுத்துர்க்கேன் நான் ஸ்டிச்சிங்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஏன்னா நான் நைட்டி ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுனால யார் கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் வந்து எடுத்துக்குவேன். இது வந்து 38 சைஸ்லேருந்து யார் 40 சைஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து லைட்டாக நம்ம 13.5 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் லைட்டாக பெண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லூஸ் கொடுத்துடணும். இப்போ 1.25 இன்ச் எடுத்து ஹார்மோல் அளவும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இவ்வளோ தாங்க நைட்டியோட வேலையே. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துடலாம். நான் வந்து ஸ்லீவோட லென்த் வந்து 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட வித்து வந்து 8 எடுத்திருக்கேன். இப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் அது நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ் ஸ்லீவ் பக்கத்தில் இருக்கிற அந்த பேலன்ஸ் துணியில் தான் நம்ம டிசைனுக்கு எதுக்காவது கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கையோட இதுவும் அந்த ஆம்ஹோலும் அளந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க புதுசாக கட் பண்ணுறவங்க. இப்போ வந்து நம்ம நைட்டியை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் நைட்டியோட வேலை. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அது நம்ம நிறைய நைட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்தாலே டென்ஷன் ஆகும் அந்த அளவுக்கு இருக்கும் நைட்டி. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது கட்டிங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் நைட்டி லுக்காக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் அப்படி வீட்டில் நீங்களே ஸ்டிச் பண்ணி போடுறீங்கன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். வித்து வந்து 3 இன்ச்சு அப்புறம் லென்த் வந்து 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வேஸ்ட்டில் ஃபோல்டிங் இருக்கிற துணியை எடுத்துகிட்டு அது நெக்கு வந்து அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது வந்து 1 இன்ச்சு வர்ற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் 1 இன்ச்சு அளந்தெல்லாம் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே வந்து நார்மலாக கட் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக்குக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டுக்கு நான் தையல் போட்டு வச்சுருக்கேன். அதையும் வச்சு அந்த ஃப்ரண்ட்டையும் வச்சு ரெண்டையும் ஒரே தடவை நம்ம மார்க் பண்ணி இந்த டிசைனுக்கு வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நமக்கு நைட்டி ஸ்டிச்சிங் ஆகிடுதும். ஸ்டிச்சிங்கும் கொஞ்சம் ரொம்ப சுலபமாகவே இருக்கும். இப்போ 2 இன்ச்சாக நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி தான் டிசைன் கொடுக்க முடியும். 2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை கீழே வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நைட்டி வந்து இதுக்கு வந்து லேஸ் வந்து எங்கே கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் ஹோல்சேலில் கிடைக்கிற அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு போனோம்னா அந்த ஒரு நைட்டிக்கு உண்டானதெல்லாம் கட் பண்ணி தருவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் பண்டலே வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால பண்டலே நான் வாங்கிட்டேன். ஒரு பண்டல் அப்படியே 150ன்னு சொல்லி வாங்கினேன். இப்போ வந்து நைட்டியோட கிளாத்தை வந்து உல்ட்டாவாக வச்சு பீஸையும் அந்த டிசைனோட இதையும் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வேணால் அதுக்கு லேஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் இப்படி அட்டாச் பண்ணிட்டு பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து இதுக்கு ஜக்கா போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு சுற்றியும் நம்ம லேஸ் வைக்கணும். நைட்டி பார்த்துக்குங்க ரெண்டுமே உள் சைடு வர்ற மாதிரி அட்டாச் பண்ணி வச்சாச்சு. இப்போ லேஸை வந்து நம்ம அந்த நைட்டியோட மேலே ஒரு துணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது நல்ல சைடு இருக்கிற மாதிரியே திருப்பி வச்சு அதுக்கு சுற்றியும் வந்து லேஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கூட இந்த லேஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணதான் ஒரு ஐடியா வருது. இது நான் வேறு மாடர்னாக ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ இதுவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து லேஸை சுற்றி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து திருப்பி அதுவே நீங்கள் வந்து ஒரு ஊஸ்டிப் மட்டும் போட்டுட்டு மேலே அப்படியே பதிச்சுட்டே வந்துடுங்க. அவ்வளோதான். அப்படியே திருப்பி வரும்போது அந்த லேஸ் வந்து நம்ம மடித்து வைக்கும்போது அப்படியே ஊஸ்டிப் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. அதை மடித்து கரெக்டாக வச்சிங்கன்னா பார்த்திங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்குக்கிட்ட ஒரு ஊஸ்டிப் மட்டும் போட்டுக்கலாம். நைட்டிஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கே வாங்குறதுன்னே எனக்கு சொல்ல தெரில. ஈரோடுக்கு நான் போவேன் சில டைமு. நான் எங்கேயாவது கடைக்கு போகும்போது நான் பார்த்தேன்னா ஒரு நைட்டி பிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். சென்னை சில்கில், சிவா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல எனக்கு நைட்டி பீட்ஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல நைட்டி பீட் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய கடைக்கு போனீங்கனாலும் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுக்கலாம், கேட்டால் தருவாங்க. இப்போ வந்துட்டு இதை அப்படியே சும்மா வச்சு அப்படியே ஒரு பதிச்சிருங்க. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதை வச்சு பதிச்சிருங்க. இப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறக்காங்க நான் லைட்டாக ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் கூட அதுக்கு லேஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அதுக்கு வந்து அந்த லேஸே வச்சு கொஞ்சம் டிசைன் கொடுத்துக்கலாம். ஜிப்பு வைக்கல, ஜிப்பு வந்து சில பேருக்கு பிடிக்காது. இருந்தாலும் இந்த லேஸ்லேயே வச்சு டிசைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியே மடித்து ஒரு வி ஷேப் மாதிரி கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஷேப்பையும் நம்ம வந்து வி ஷேப் மாதிரி கீழே கொடுத்துடலாம். இந்த நைட்டியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 57 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கும். 57 இன்ச்சு இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து லைட்டாக அப்படியே ஒரு அரசியம் கூட மடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் குள்ளமாக இருக்கீங்கன்னு சொன்னால் 1 இன்ச்சு கூட நம்ம மடக்கி 1 இன்ச்சு 2 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி மடக்கி அடிச்சுக்கோங்க. எப்பவும் வெட்டி மட்டும் விடாதீங்க. இப்போ வந்து உள்ளேயே அதே மாதிரி நான் ஒரு லேஸு கொடுத்துடலாம். உள்ளேயும் ஒரு லேஸை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான். இப்போ லேஸ் வந்து அடித்தாச்சு. இப்போ நைட்டி வந்து இந்த பேக்குக்கு இப்போ நம்ம வந்து இது உருட்டி வச்சுக்கணும். பேக் சைடுக்கு உருட்டி வச்சுட்டு இது எப்போ பார்த்திங்கன்னா ஊஸ்டிப்பெல்லாம் போடக்கூடாது. பேக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஊஸ்டிப்பெல்லாம் போடக்கூடாது. ஊஸ்டிப்புக்கு பதிலாக இப்படி உருட்டி வச்சுட்டு அட்டாச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ வந்துட்டு ஜக்கா போட்டு இந்த உள்பக்கம் போகிற மாதிரி கச்சா எல்லாம் அந்த உள்பக்கம் தள்ளி விட்டு அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் ஊஸ்டிப்பு அது மாதிரி எல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போ வந்து மடித்து அப்படியே ஒரு 1.5 சிஎம்முக்கு 1 சிஎம்முக்கு வர்ற அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே தைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பேக்கும் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க நைட்டி. சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து அட்டை மடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதோட நைட்டி வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் கேட்குறாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆனால் ஸ்டிச்சிங்கெல்லாம் ரொம்பவே லேட்டாக போச்சுன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். அதனால் நம்ம 2 வீடியோவாக போடலாம். கட்டிங் ஒரு வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ போடலாம். அது ரொம்பவே லாங்காக போகும். ஒருத்தர் அந்த கட்டிங் வீடியோ பார்க்க முடியுது, அப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே தையல் போட்டுட்ருக்கிறேன். இதுக்கு வந்து தைக்கவே வந்து எனக்கு புக்கிங் பண்ணிட்டாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 37 இன்ச்சு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு நைட்டி வந்து புக் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் சொன்னதுக்கு ஈஸி ஆயிடுச்சு. உடனே வந்துட்டு நான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அவங்க வந்து போட்ட ஸ்டில் வந்து தர மாட்டேங்கிறாங்க எனக்கு. அதனால் நான் வீடியோஸ் அவங்கள போட்டதுக்கப்புறம் எடுக்க முடியறதில்ல வீடியோஸு. இப்போ பாருங்கள், இப்போ நைட்டி வந்து அந்த கீழே நான் எந்த அளவுக்கு மடிக்கிறேன் பார்த்தீங்களா. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு இதை மடிக்காமல் சின்னதாக அப்படியே மடிச்சடிச்சுக்கலாம் போதும். நைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியில் போட்டோம்னா சிங்கேஜ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எப்போது லென்த்தாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ நைட்டி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க. நைட்டி வந்து 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பாக்கெட் ஒன்று வைக்கிறதுக்கு நம்ம ஷோல்டர்லேருந்து கிட்டத்தட்ட கீழே ஷோல்டர்லேருந்து கீழே வந்து 21 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா பாக்கெட்டு கரெக்டாக இருக்கும். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே 21 இன்ச்சுக்கு கரெக்டாக செட் பண்ணுங்கள். அதுலேயே அந்த பேலன்ஸ் பிட்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு பாக்கெட் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாக்கெட்டு கொஞ்சம் பெருசாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு மொபைல் வைக்கிற அளவுக்கு இருக்கும். நைட்டி இப்போ வந்து பாக்கெட் வச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் வந்துருச்சு. இந்த நைட்டி வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நைட்டி ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த நைட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.